கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே மிக கண்ணியமான, அல்லாஹ்விடத்திலே மிக சிறப்பு பெற்ற நாட்களை இன்ஷா அல்லாஹ் நாம் அடையப் போகின்றோம். அந்த நாட்கள் தான் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரா ஹஜ்ஜுடைய 28வது வசனத்திலே ஹஜ்ஜை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறிவிக்க சொல்லுகின்றான். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜுக்கு வருபவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை பற்றி சொல்லும் பொழுது கணக்கிடப்பட்ட அந்த நாட்களில் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்வார்கள். இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா கணக்கிடப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வை புகழ்வார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறானே, அந்த கணக்கிடப்பட்ட நாட்கள் எதுவென்றால் ஐயாமுல் அஷ்ர் அல்-அவாயில் மின் துல்ஹிஜ்ஜா, துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாளைத்தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஃபஜ்ரை ஆரம்பம் செய்கிறார். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர். அந்த 10 நாட்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்கிறானே, அது என்னவென்று முஃபஸ்ஸிர்கள் எல்லோரும் விளக்கம் சொல்லும் பொழுது அந்த நாள் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாள் என்று பெரும்பான்மையான அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாளுடைய சிறப்பை புரிவதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த ஒரு ஹதீஸை அறிந்தாலே போதும், எமக்கு அது போதுமானது. புகாரி ரஹிமஹுல்லாஹ், அபூ தாவூத் வ திர்மிதி போன்ற கிரந்தங்கள் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹில் அய்யாம், யானி அய்யாம் அல் அஷ்ர். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்விடத்திலே நல்ல அமல்கள் செய்வதற்கு மிக விருப்பமான நாட்கள் இந்த ஐயாமுல் அஷ்ர், துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களை போன்று வேறு எந்த நாளும் கிடையாது. ரமதானுடைய இறுதி இரவுகள் அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்தது. அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த 10 நாட்கள் துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்கள் தான். ரமதானுடைய இறுதி 10 இரவுகள் அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்துடையது. அதைவிட ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்தது. இந்த ஹதீஸை சொன்னவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விடவும் இந்த நாளிலே செய்யக்கூடிய அமல்கள் மிக உயர்ந்ததா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விடவும் இந்த நாளுடைய சிறப்பு மிக உயர்ந்தது. ஆனால் இல்லா ரஜுலுன் خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء, 2 அமல்களை தவிர அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவன் போராடுகிறான், அந்த போராட்டத்தில் தன்னுடைய செல்வம் அனைத்தையும் அளிக்கிறான், தன்னையும் அழித்துக் கொள்கிறான், இந்த 2 அமல்களை தவிர. இந்த 2 அமல்களுக்கு எதுவும் ஈடாகாது. இந்த 2ஐ தவிர மற்ற இருக்கக்கூடிய அனைத்து அமல்களை விடவும் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 செய்யக்கூடிய அமல்களுடைய அந்தஸ்து உயர்ந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஏன் இந்த 10 நாட்கள் சிறந்தது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமல்களுடைய தாய்களை எல்லாம் இந்த நாட்களில் வைத்திருக்கிறான். வேறு எந்த நாட்களிலும் செய்ய முடியாத அமல்களை அல்லாஹ் இந்த நாளிலே வைத்திருக்கிறான். ஏன்? இந்த நாளில், இந்த 10 நாட்களில் அல்லாஹ்வை தொழலாம், இந்த 10 நாட்களில் அல்லாஹ்விற்கு நோன்பு இருக்கலாம், இந்த 10 நாட்களில் சதகா செய்யலாம், இந்த 10 நாளில் அல்லாஹ்விற்கு அறுத்து பலியிடலாம், இந்த 10 நாளில் வேறு எந்த நாளிலும் செய்ய முடியாத ஹஜ்ஜை நிறைவேற்றலாம். எல்லா அமல்களும் ஒன்று சேரக்கூடிய நாட்களாக இந்த 10 நாட்கள் இருப்பதால் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய கணக்கீட்டுடைய நாட்களில் இந்த நாட்களை போன்ற அந்தஸ்துடைய நாட்கள் கிடையாது என்று இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். இந்த நாட்களில் நோன்பு வைக்கலாமா? இதிலே வரக்கூடிய 10 நாளில் 10வது நாள் நோன்பு வைப்பது ஹராம். ஏன்? ஈதுடைய நாள். இந்த 10வது நாளை தவிர வரக்கூடிய 9 நாளும் நோன்பு வைப்பது சுன்னாவா? முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் இல்மை தேடக்கூடிய மாணவர்கள் என்பதால் இந்த விளக்கங்களை கொடுக்கிறேன். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவதாக, மா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாயிமன் ஃபில் அஷ்ர் கத்து. கொஞ்சம் குழப்பமா இருக்கும், புரிய முயற்சிங்க. அல்லாஹ்வுடைய தூதர் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களும் ஒருபோதும் நோன்பு வைத்ததில்லை. யாருடைய அறிவிப்பு? ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா யார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிதான். நஸை போன்ற கிரந்தங்களில் சஹீஹான அறிவிப்பாக பதிவு செய்யப்படுகிறது, லம் யத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சியாம திஸ்இதில் ஹிஜ்ஜா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 9 நாளும் எப்போதும் நோன்பை விட்டதில்லை. ஒரு ஹதீஸ் என்ன சொல்கிறது? இப்ப இரண்டுக்கும் முரண்பாடு வருகிறது. இரண்டையும் மறுத்து விடலாமா? இப்போ உலமாக்கள் இரண்டையும் எப்படி சேர்த்து புரிவது என்பதை சொல்லுகிறார். இதான் ஃபஹ்மு ஃபில் இல்ம், இல்மை புரிந்து கொள்வதுடைய அடிப்படை. எப்படி இரண்டையும் சேர்த்து பார்ப்பது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்கிறார்கள்? முதல் இரண்டு அடிப்படைகள் புரிவது. முதல் அடிப்படை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் 10 நாளும் துல்ஹஜ் மாதத்திலே நோன்பு வைத்ததில்லை. ஏன் 10 நாளும் ஒருவரால் நோன்பு வைக்க முடியாது? ஏன்? 10ஆவது நாளில் ஈத் வருகிறது. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் 10 நாளும் என்று சேர்த்து சொல்கிறார்களே தவிர முதல் 9 நோன்பு வைக்கவில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லவில்லை. 10 நாளும் சேர்த்து நோன்பு வைக்கவில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள் என்று புரிந்தால் இது சிறந்தது. அப்படியும் இல்லை என்றால் ஹதீஸ் கலையிலே ஒரு சட்டம் இருக்கிறது. கவுலுல் முஸ்பித் முகத்தமுன் அலா கவுலின் நஃபி. மறுக்கக்கூடியவருடைய சொல்லை விட உறுதிப்படுத்தக்கூடியவருடைய சொல்லுக்கு பலம் அதிகம். மறுப்பவர் மறதியில் மறுக்கலாம், ஆனால் உறுதிப்படுத்துபவர் மறதியிலோ அல்லது இட்டுக்கட்டப்பட்ட நிலையிலோ உறுதிப்படுத்த மாட்டார். ஒன்று பார்க்காமல் இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வில் அவர்கள் அதை பார்க்காமல் இருக்கலாம். அந்த நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோடு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஹஸ்ஸா ரலியல்லாஹு அன்ஹா உறுதிப்படுத்துகிறார்கள். உறுதிப்படுத்துபவர் மறதியில் உறுதிப்படுத்த முடியாது, உறுதிப்படுத்துபவர் பார்க்காமல் உறுதிப்படுத்த முடியாது. அதனால் இந்த சட்டத்தின் அடிப்படையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் 9 நாள் நோன்பு வைத்தார்கள் என்ற ஹதீஸ் தான் உயர்ந்த தரமுடையது என்று ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அதனால் சட்டம் என்னவென்றால் 9 நாளும் நோன்பு வைப்பது சுன்னா. யாருக்கு இயலுமோ யாருக்கு முடியுமோ அவர்கள் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 9 நாட்களும் நோன்பு வைப்பது சுன்னா. 10ஆவது நாள் நோன்பு வைப்பது ஹராம். நோன்புடைய சிறப்புகளை பற்றி நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி ஒரு நாள் நோன்பு வைத்தால் பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 ஹரீஃபா. ஹரீஃபா என்றால் ஆம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய முகத்தை நரகத்தில் இருந்து 70 ஆண்டுகள் தூரமாக்குகிறார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் வரக்கூடிய யௌம் அரஃபா, அரஃபாவுடைய தினத்துடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள். மா மின் யௌமின் அக்ஸர மின் அய்யுஅதிகல்லாஹு ஃபீஹி அப்தன் மினன் நார் மின் யௌமி அரஃபா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமான நரக விடுதலையை கொடுக்கக்கூடிய நாள் அது அரஃபாவுடைய நாள் தான். அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறான். எப்படி வருகிறான்? ஏன் வருவான் தெரியாது. அல்லாஹ் வருவான், அல்லாஹ் வருவான். அவன் விரும்புகின்ற முறையில் அல்லாஹ் வருவான். என்ன செய்வான்? கேட்பான், மா இவர்கள் எதை விரும்புகிறார்கள்? மா அராத ஹவுலா, இவர்கள் எதை விரும்புகிறார்கள்? வேறொரு ஹதீஸிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட மன்னிப்பாளர்களாக ஹஜ் செய்த நம்முடைய முஸ்லிம்களையும் மூமின்களையும் அல்லாஹ் ஆக்குவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரஃபாவுடைய அந்த இடத்தில் ஒன்று கூற முடியாத மூமின்களை, ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத மூமின்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சியாமு யௌமி அரஃபா. அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைப்பது அவருடைய முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பின் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பாவ மன்னிப்பாக இருக்கும். அல்லாஹ் அக்பர். முன் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவம் பின் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவத்திற்கு மன்னிப்பாக அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலுத் துஆ துஆஉ யௌமி அரஃபா. துஆக்களில் மிக சிறந்தது அரஃபாவுடைய தினத்தில் கேட்கப்படும் துஆவாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நானும் எனக்கு முன்னால் சென்ற நபிமார்களும் கூறிய வார்த்தைகளில் மிக சிறந்தது எது? லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். இதுதான் மிகச் சிறந்தது அரஃபாவுடைய தினத்தில் கேட்கப்படக்கூடிய துஆ. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 10 நாட்களில் அதிகமான அமல் செய்யக்கூடிய மூமின்களாக இருப்போம். இந்த 10 நாளை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அந்த கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாட்களுக்குரிய கூலியை எமக்கு கொடுப்பான். இறுதியாக சுருக்கமாக 5 நிமிஷம் உதுஹியாவுடைய ஒரு சிறிய சட்டத்தை மட்டும் கூறிவிட்டு இந்த 10 நாட்களில் அடங்கி இருக்கக்கூடிய இந்த உதுஹியா என்ற கடமையுடைய ஒரு சிறிய சட்டம் என்னவென்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதுஹியா என்றால் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அல்லாஹ்வுடைய
முகத்தை நாடி ஒட்டகத்தையோ மாட்டையோ ஆட்டையோ யௌமுன் நஹர் யௌமுல் ஈத் அன்று அல்லது அய்யாமுத் தஷ்ரீக் அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய 11, 12, 13 இந்த நாட்களில் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக இந்த 3 விலங்கினங்களையும் அறுத்து பலியிடுதல் தான் உதுஹியா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், இன்னா அத்தய்னாக அல் கௌசர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியே கௌசர் என்ற தடாகத்தை உமக்கு வழங்குகிறான். அதனால் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், அல்லாஹ்வை தொழு, அல்லாஹ்விற்கு அறுத்து பலியிடுங்கள். வன்ஹர் வஸ்பஹ், அல்லாஹ்விற்கு அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகிறான். இந்த உதுஹியாவுடைய விஷயத்தில் உலமாக்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. சில உலமாக்கள் சொல்கிறார்கள் உதுஹியா என்பது வாஜிப், அதை விட்டால் பாவம். உதுஹியா வாஜிப், அது விட்டால் பாவம். ஆனால் ஜும்ஹூர் அஹ்லுல் இல்ம் உலமாக்களுடைய ஒட்டுமொத்த கூட்டத்துடைய கருத்து என்னவென்றால், பெரும்பான்மையான உலமாக்களுடைய கூட்டத்துடைய கருத்து என்னவென்றால், உதுஹியா சுன்னா, விட்டால் மக்ரூஹ், விட்டால் வெறுக்கத்தக்கது. அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய இறுதி 10 ஆண்டுகளில் ஒருபோதும் உதுஹியாவை தாங்கள் கரத்தால் அறுப்பதை விடவில்லை. இது சுன்னா, ஆனால் விட்டால் பெரும்பாவம் கிடையாது, வெறுக்கத்தக்கது. கண்ணியத்துக்குரியவர்களை யாருக்கு அல்லாஹ் வசதி செய்திருக்கிறானோ அவர்கள் எவ்வளவு விலங்கு அந்த ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுத்து பலியிட முடியுமோ அவர்கள் அறுத்து பலியிடலாம். ஒருவருக்கு ஒரு ஆடுதான். ஒரு மாட்டை ஒருவர் முழுவதாக அறுப்பதற்கு அவருக்கு செல்வம் இருந்தால், வசதி இருந்தால் அறுக்கலாம். அல்லது அந்த மாட்டை 7 பேர் பங்கு கொள்ளலாம். ஒட்டகமாக இருந்தால் அவர்களும் அதில் 7 பேர் பங்கு கொள்ளலாம். இப்படி ஒரு ஆட்டை ஒருவர், மாடை 7 பங்காக வைக்கலாம், ஒட்டகத்தை 7 பங்காக வைக்கலாம். அல்லது ஒட்டகம் முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம், மாடு முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம். 2 ஆடுகள் 3 ஆடுகள் என்று ஏழைகளுடைய கஷ்டங்களை நீக்க அல்லாஹ்வுடைய முகத்தை நாடுபவர்கள் எவ்வளவு அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை விசாலப்படுத்தி இருக்கிறாரோ அவ்வளவு அவர்களும் விசாலப்படுத்தலாம். அந்த விலங்கினங்களுடைய சட்டம் என்ன? ஆடாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும், 2வது வருடத்தில் நுழைந்திருக்க வேண்டும். மாடாக இருந்தால் 2 வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும், 3வது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும். ஒட்டகமாக இருந்தால் 5 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும், 6வது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் ஒரு முழு குடும்பமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு வசித்தால் அந்த முழு குடும்பத்திற்கும் 1 ஆடு போதுமானது, அல்லது முழு குடும்பத்திற்கும் 1 மாடு போதுமானது, அந்த முழு குடும்பத்திற்கும் 1 ஒட்டகம் போதுமானது. ஒரு குடும்பம் மொத்தமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு இருந்தால், தனித்தனியாக வேறு வேறு உணவுகளை வைத்திருந்தால் அவர்கள் தனித்தனியாக உதுஹியாவை அவர்கள் கொடுக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த முறையில் இந்த வணக்க வழிபாட்டை செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா, இதனுடைய மாமிசங்களோ இரத்தங்களோ அல்லாஹ்வை சென்றடைவதல்ல. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்குவாதான் அல்லாஹ்விடத்திலே சென்றடைகிறது. கண்ணியத்துக்குரியவர்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை நினைவு கூறும் பொருட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அல்லாஹ் அறுக்க கட்டளையிட்ட போது, நான் அறுக்க தயாராகிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விற்காக தன்னுடைய அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்க துணிந்ததை போன்று, யா அல்லாஹ் நீ கூறினால் எதையும் செய்வதற்கு நான் தயார் என்ற தன்மையை வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த யௌமுன் நஹர் யௌமுல் ஈதுடைய தினத்தில் ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுக்கக்கூடிய கட்டளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இது ஒரு சடங்காகவோ சம்பிரதாயமாகவோ இல்லாமல் அல்லாஹ்விற்காக செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடாக எண்ணி இன்று நியத்து வையுங்கள். அல்லாஹ் எனக்கு கொடுத்த செல்வத்தின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இதை நான் விசாலப்படுத்துவேன். என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாஹ்வுடைய பாதையில் அறுத்து பலியிட்டு ஏழைகளுக்கும் நானும் அதிலிருந்து உண்பேன். கண்ணியத்துக்குரியவர்களை, சிறந்தது என்னவென்றால் நாம் வாழக்கூடிய இடங்களில் அறுத்து பலியிடுதல் தான் சிறந்தது. நாம் வாழாத ஊர்களில் அறுத்து பலியிடுதல் சிறந்தது கிடையாது, உலமாக்களுடைய குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரங்களின் அடிப்படையில். அதனால் நாம் அறுத்து முழுவதுமாக நாம எடுத்துக்கொள்ளலாம், அல்லது ஏழைகளுக்கு முழுவதுமாக கொடுக்கலாம், உறவினர்களுக்கு முழுவதுமாக கொடுக்கலாம். இதில் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான ஆதாரங்கள் எவ்வளவு பங்குகளை வைக்க வேண்டும் என்பதற்கு கிடையாது. ஆனால் 3 பங்காக வைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஹதீஸ் கலையிலே ஹதீஸிலிருந்து இஜ்திஹாத் அதை ஆய்வு செய்து முடிவெடுத்த உலமாக்கள் இப்னு கையிம் போன்றவர்கள் 3 பங்காக அதை வைத்து பங்கிட வேண்டும் என்று விளக்கம் சொல்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதுவும் சிறந்ததுதான். 1 பங்கு எமக்கு, இன்னொரு பங்கு உறவினர்களுக்கு, இன்னொரு பங்கு ஏழைகளுக்கும் கொடுத்து உதவலாம். அல்லது பங்குகள் முழுவதுமாக ஏழைகளுக்கும் கொடுக்கலாம், அதிலிருந்து நாமும் முழுவதுமாக சாப்பிடலாம். இதில் எந்த தவறும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் விளக்கங்கள் உங்களுக்கு தேவை இருந்தால் உலமாக்களை அணுகி அதை கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இறுதி 10 நாட்களை கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த இறுதி 10 நாட்களில் அதிகமான அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.